மொத்தமா முடிச்சு விட்டாங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோ. இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க ஃபுல்லா முடிச்சு விட்டாங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய இந்த இன்டர்வியூல வெளில வந்திருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரங்க மதுரை என்ட்ரி கொடுத்துருக்காங்க 2 பேர். அது யாரு? அதுக்கப்புறம் ஒரு மூவி ப்ரொமோஷனுக்கு பிக் பாஸ் கான்டெஸ்ட் எல்லாம் போயிருக்காங்க. அது யாரோட மூவி ப்ரொமோஷன்? அது எல்லாத்தையும் இந்த வேலை மொத்தமா பார்த்தலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாம பார்க்குறீங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ அந்த யாரு இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா, அது வேற யார் இன்டர்வியூல கனிதா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா நிறைய உண்மைகள் வெளில வந்திருக்குன்னு சொல்லணும். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஏன் இது நம்ம 24/7 டெலிகாஸ்ட் பண்ணல? ஒரு டெலிகாஸ்ட் பண்ணி நம்ம தான் பார்க்காம போனோமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கு. சப்போஸ் இது நான் சொல்றது உங்களுக்கு இதை வந்து நான் 24/7 பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கனி வந்து ஒரு உண்மைகள் சொல்லியிருக்காங்க தான் சொல்லணும். அந்த உண்மையில ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வா கனி அங்கே மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஏன்னா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து டே 1லேருந்தே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த விஜய் பார்வா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது கனி வந்து இன்னும் அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பேருக்கு ஒரு கிளாஷ் ஆயிருக்கு. அந்த கிளாஷுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு மறுபடியும் போய் பேசியிருக்காங்க. கனி போயிட்டு விஜய் பார்வட்ட பேசியிருக்காங்க. அந்த பேசினப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஏன் நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, இப்படிதான் இருப்போம், நாங்க வந்து பெரியாரை பின்பற்றோம், நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அது காரணம் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அப்பதான் கனி வந்து பார்மல ரொம்ப கோவமாகறாங்கன்னு சொல்லணும். ஏன் அந்த பேரை இங்க யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கனி கோவமா இருக்காங்க. அது ஏன் அப்படி கோவமா இருக்காங்க பாத்தீங்கன்னா, பெண்ணியம் சொல்லிட்டு ஏன் இன்னொரு பொண்ணை பத்தி தப்பா பேசணும்? ஏன் இன்னொரு பெண்ணு வந்து ஒரு அசிங்கமா போர்ட்ரேட் பண்ணும்? இதுனா பெண்ணியமா அவங்களுக்கு? அது மட்டும் இல்லாம என்ன பெண்ணை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு இப்படி பண்ணலாமா? இதுக்கு பேர் பெண்ணியமா அப்படின்னு சொல்லிட்டு கனி அந்த இடத்துல கோவமா இருக்காங்க தான் சொல்லணும். ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை தப்பா பேசி அந்த பொண்ணை போர்ட்ரேட் பண்ணிட்டு இது பெண்ணியமா அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து இப்ப இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. கனி சொல்லியிருக்காங்க, இவங்க பெரியார் பேரை சொல்லிட்டு இவங்க பண்ணது ரொம்ப ஒஸ்டா தான் இருந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இது பெரியாருக்கே நடக்கிற ஒரு அநீதி தான் கனி இங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் பார்வ மேல கனி வந்து ரொம்ப கோவத்துல இருந்துக்காங்க தான் சொல்லணும். பிக் பாஸ் அந்த ஸ்டார்டிங்ல இந்த விஷயம் நடந்ததுல இருந்து இப்போதைக்கு கோவத்துல இருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இது 24/7 வந்துச்சா இல்லையா சுத்தமா தெரியல. ஏன்னா இது டெலிகாஸ்ட் பண்ணாங்களா இல்ல கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியல. இது நான் வந்து எந்த சோசியல் மீடியாலையும் பார்க்கல. இது வந்து 24/7 நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுலயும் இது ஒன்றும் தெரியல. ஸோ இது டெலிகாஸ்ட் பண்ணாம விட்டுருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா டெலிகாஸ்ட் பண்ணா பிஜேபி பாருக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆயிருக்கும் தான். அதனால வந்து அது டெலிகாஸ்ட் பண்ணாம விட்டுருக்காங்க. மற்ற கேமரா திருப்பி இருப்பாங்க போல. பிஜேபி பாரு ஒரு பண்ணா போட்டா பிக் பாஸே இழுத்து மூடி இருப்பாங்க. ஸோ அதனால இதையும் கட் பண்ணிருக்காங்க. மொத்தமா கட் பண்ணி தூக்கி இருக்காங்க தான் சொல்லணும். இதனால இது டெலிகாஸ்ட் பண்ணல. கனி வந்து பாருமலனால ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா பத்தி கேட்டிருக்காங்க. சாண்ட்ரா ஏன் உங்களுக்கு சாண்ட்ரா பிடிக்குன்னு சொல்லி கனிக்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க, சாண்ட்ரா வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இதை மாரி பேசுறாங்க. நான் இப்ப அந்த இடத்துல இல்லைன்னா என்னை பத்தி வேற மாதிரி பேசுறாங்க, நான் அந்த இடத்துல இருந்தா என்னை பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்ல டலர் டாஸ்க்ல வந்து இந்த பாருக்கு அடிபட்டு இருந்துச்சுல, அந்த டலர் டாஸ்க்ல வந்து இவங்களும் பக்கத்துல தான் நின்னாங்க. அங்கதான் நல்லா பேசிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் வந்து பயந்த மீன் காட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படி காட்டிக்கணும்? அவங்க ரொம்ப நடிக்கிறாங்க. அந்த இடத்துல என்கிட்ட நல்லா சிரிச்சு தான் பேசிட்டு இருந்தாங்க. அடிப்பட்ட கூட என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா போயிட்டு வீக்கெண்ட்ல மட்டும் நான் பயந்துட்டேன், அப்படி ஆகிட்டா இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்பயும் போய் பேசினேன், நீங்க ஒண்ணு என்னோட சின்ன பிள்ளை இல்ல, என்னோட வயசு தான் உங்களுக்கும், ஆனா நீங்க வந்து இப்படி பேசினது சுத்தமா சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நான் நிஜமாலே பயந்துன்னு சொல்லிட்டு அப்பயும் சாண்ட்ரா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல சாண்ட்ரா நடிச்சது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் சொல்லணும். விஜேஎஸ் அந்த இடத்துல கலாச்சிருப்பாரு. அங்க பாருங்க அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜேஎஸ் அந்த இடத்துல கலாச்சாரம் இல்ல வந்து உண்மையிலேயே அவருக்கு அப்படிதான் தெரிஞ்சுதான் தெரியல. சோ அந்த இடத்துல அப்படி நடந்துச்சு. அதை பத்தி சாண்ட்ரா வந்து எப்ப பார்த்தாலும் பின்னாடியே பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அங்க இல்லைன்னா அவங்க பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. என்னை பத்தி ரொம்ப பின்னாடி பேசுறாங்க. என்னை பத்தி முடியல, கண்டஸ்டன்ஸ் பத்தி எல்லாத்த பத்தி பின்னாடி பேசிருக்காங்க நான் சொல்லணும் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செம்ம நடிப்பு நடிச்சிருக்காங்க சாண்ட்ரா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கனி போப்ப நான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாரு கூட என்னை பத்தி எவ்வளவு பின்னாடி பேர் பேசியிருக்காங்க தெரியல. எனக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருப்பாங்க, நான் அப்படிதான் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாருவே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிப்பாங்க. ஆனா சாண்ட்ரா வந்து பின்னாடி போய் ஒரு பேச்சு முன்னாடி ஒரு பேச்சு பேசிட்டு சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கனி வந்து நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க நான் சொல்லணும். சோ கனி என்ன சொல்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டின் நடிப்பு சாண்ட்ரா தான் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் திவ்யா பத்தி கேட்டிருக்காங்க. திவ்யா பத்தி கேட்டதுக்கு அவங்க திவ்யா பத்தி வந்து திவ்யாவுக்கும் எனக்கும் ரொம்ப சிங்க் ஆகும். ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களும் அப்படிதான் புத்தல் கிச்சன்ல இருந்தாங்க, நானும் புத்தல் கிச்சன்ல இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யா வந்து அதிக ஒர்க் செஞ்சாங்க. நானே அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன். இந்த வீக்கெண்ட் அப்ப வந்து அந்த இடத்துல அவ்வளவு வேலை செஞ்சாலும் வீக்கெண்ட் அப்ப வந்து அந்த வீக்கெண்ட் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திவ்யா பத்தி கொஞ்சம் எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ இதுலயே தெரியுது திவ்யாக்கும் கனிக்கு எவ்வளவு பாண்டிங் இருக்குன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ். இந்த பேட் கமெண்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேட் கமெண்ட்ஸை பத்தி வேற யாராச்சும் போய் கேட்டு
பாத்தீங்கன்னா வேற யாராச்சும் என்ன பாரூட்டா இருந்தாலும் சரி, திவாகர் இருந்தாலும் ரெஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்கள்ட்ட கேட்டதா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லாம் பிஆர் ஒர்க்கு தான், எல்லாம் பிஆர் ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பிஆர் மேல பழைய தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப கனி ஒரு நல்ல ஒரு ஆன்சர் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் வரும், நிறைய பேர் உள்ள இருக்கும். அதுல வந்து நான் ஒருத்தவங்கள சண்டை போறேன்னா அவங்க ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்கள பிடிச்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க நான் பண்ண தப்பா தெரியும். சோ அதனால வந்து எனக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு ஆன்சரா பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். கனி இதை பார்த்தாச்சு நிறைய பேர் திருதுங்கடா. கனி வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு ஆன்சர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க நம்மள திட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கும், அவங்கவுங்க அவங்கள திட்டுவாங்க, அவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போனா என்ன திட்டுவாங்க அப்படின்னு தான் சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆன்சர். ஏதா அப்ப கனி நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு டவுட், அந்த இது டெலிகாஸ்ட் பண்ணாங்களா இல்லையா ஒரு கமெண்ட்ல மட்டும் சொல்லுங்க பாப்போம், பண்ணிருக்காங்களா இல்லையான்ட்டு. ஓகே இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அரங்க மதுரை என்ட்ரி கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா அது வேற யாரும் இல்ல, கானாமுத்தன் அரோரா. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஜோடி ஆயுர்வேடிக்கு போயிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா ஏன் இந்த ஜோடி ஆயுர்வேடிக்கு போயிருக்காங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு செலக்ஷன் ரவுண்ட் நடக்கும். இப்போ வந்து கிங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே குயின் வந்து இவங்க தான் குயின் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வீக் வந்து கிங்க செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கிங்க செலக்ட் பண்ணி ஒரு சில கொஞ்சம் கெஸ்ட்டா கூப்பிடுவாங்க. அதுல இவங்க 2 பேர் கெஸ்ட்டா போயிருக்காங்க. கானாமுத்தன் அரோரா இவங்க 2 பேர் கெஸ்ட்டா போயிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய சோகமான விஷயம் நடக்கும் ஜோடி ஆயுர்வேடியில. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் செலக்ட் ஆகாம போகலாம். இப்போ வந்து 2 வருஷமா வந்து செலக்ட் ஆகாம போனவங்க மறுபடியும் வரலாம். இதெல்லாம் இந்த இடத்துல நடக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் சேடான விஷயம் நடக்கும். ஏன்னா வந்து இந்த குயின் தான் செலக்ட் பண்ணுவாங்க கிங்க. இந்த கிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஆள் செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய பார்ப்பாங்க. ஏன்னா போன சீசனே தெரிஞ்சிருக்கும், பிரதீப் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன சீசன் அவங்க வந்து ரொம்ப இது பண்ணி அப்புறம் சாண்டி மாஸ்டரே பிரதீப்பை டான்ஸ் ஆட வச்சாங்க. ரொம்ப பேசும் பொருளா மாறிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த சீசன் நடக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணாம போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா போயிட்டு நல்ல ஒரு ஆள்கள் சொல்லி ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபன்னா போகுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னா போகும், கொஞ்சம் எமோஷனலா போகதான் செய்யும். சோ இந்த வாட்டி கிங்க செலக்ட் பண்ண போறாங்க குயின்ஸ் எல்லாம். பாப்போம் யாராவது செலக்ட் பண்றாங்கன்ட்டு. சோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிபி கண்டஸ்டன்ஸ்ல முக்காசி பேர் வந்து ஒருத்தவங்க மூவிக்கு போயிருக்காங்க. ஒரு மூவி ப்ரொமோஷனுக்கு போயிருக்காங்க தான் சொல்லணும். அந்த மூவி ப்ரொமோஷன் யாரோட மூவின்னு பாத்தீங்கன்னா சசிகுமார் சார் அவங்க மூவி போயிருக்காங்க. அந்த மூவில கெமி நடிச்சிருக்காங்க. கெமி நடிச்சதால கெமி வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுல யார் வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சபரி, எஃப்ஜே, அரோரா, இந்த தர்பீஸ், பிரஜட் இவங்க எல்லாம் போயிருக்காங்க. போயிட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியா பண்ணி சசிகுமார் சார் மூவி வருது. சோ அதனால வந்து அந்த ப்ரொமோஷனுக்கு போயிருக்காங்க. அந்த ப்ரொமோஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. கெமியில ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காங்கன்னா பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனா எல்லா சீசனோட இந்த சீசன் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒர்க் போன மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து மூவியோட வெளில வந்தோடனே மூவிக்கு போற மாதிரி இருக்குதான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா வெளில வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த தர்பீஸுக்கு 3 படம், கெமி அவங்களுக்கு வந்து ஒரு 4 படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரஜன் ஒரு 3 படம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைன் பை லைனா ஒரு மூவிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த சீசன் என்னதான் இதா போனாலும் எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூச்சர் கொண்டு நிப்பாட்டி இருக்காங்க. இதோட நம்ம கண்டென்ட் முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா நம்ம வந்து நிறைய ரோஸ்ட் அண்ட் அப்டேட் அண்ட் நியூஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வரும். எல்லாத்தோட நியூஸ் வரும். பிக் பாஸ் தாண்டி நம்ம நிறைய இன்வால்வ் பண்ண போறோம். இதே மாதிரி நிறைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்னும் நிறைய நம்ம ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம சேனல்ல வரும். பிக் பாஸ் சீசன் 10 வர இன்னும் 7 மந்த்ஸ் கிட்ட இருக்கு. 7 மந்த்ஸ் கூட இல்ல 5 மந்த்ஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மந்த் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும், வைப் ஸ்டார்ட் ஆயிரும். அங்கே போய் கண்டஸ்டன்ஸ் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மள எல்லாமே ப்ரொடக்ஷன் அதெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆகஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும், வைப் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து உடனே உங்களை அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம வந்து ரோல்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.